கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதத்தினுடைய ஒரு வாக்குத்தத்த செய்தியோடு வார்த்தையோடு நான் உங்கள் மத்தியிலே அன்றோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 91:15 சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்பதாக. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் இங்கே இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்து நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை கனப்படுத்துவேன் என்று 4 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக நிறைவேற்றுவார். இப்போ உங்களுக்கு உத்தரவு அருளச் செய்வார். நீங்கள் எந்த காரியத்திற்காக இதுவரை நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தீங்களோ, எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியம் ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு தரப்போகிறார். அது சொல்ல மறு உத்தரவு அருளச் செய்கிற தேவனாக இருக்கிறார். 2வது சொல்கிறாரு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. நீங்கள் பிரச்சனையோடு இருக்கிற நேரத்தில், போராட்டம், துன்பங்கள், இக்கட்டான நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 3வது சொல்கிறார், உங்களை தப்புவிப்பார். நீ எந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, அது எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். உங்களை என்ன செய்வார்? மீட்டு கொண்டு வந்து உங்களை கனப்படுத்த போகிறார். கர்த்தர் மகிமைப்படுவார். தப்புவித்து உங்களை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த 4 விதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இங்கே பாருங்கள், அவன் என்னை நோக்கி அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று அவனை அப்படிங்கிறத 4 விதமான காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அந்த அவன் யார் அப்படின்னா, அந்த 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று அங்கேயும் அவனை குறித்து சொல்வார். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 91:1 பார்த்தீங்கன்னா, அவருடைய நிழலில் இருக்கிற மனுஷன், அவரை சார்ந்து இருக்கிற மனுஷன், உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவரை சார்ந்து இருக்கிற மனுஷன், அவருடைய நிழலுக்குள்ளாக இருக்கிற மனுஷன், அவர் மேல் வாஞ்சையாக இருக்கிற மனுஷன், அவர் நாமத்தை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு இந்த 15 வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ கர்த்தரிடத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் வாஞ்சியுள்ளவர்களாக இருங்க. அவரிடத்தில் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்க. அவரிடத்தில் விருப்பமுள்ளவர்களாக இருங்க. மற்ற காரியத்தை எல்லாம், அந்த உலக காரியங்கள்லாம் வெறுத்து கர்த்தரிடத்தில் உங்களை கவனத்தை திருப்புங்க. அவருக்கு நேரத்தை செலவிடுங்க. அவரோடு இன்னும் உங்களை நேரங்களை செலவிட நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நாமத்தை, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால். அப்போ அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? அறிந்திருக்கிற நாம் அதை உறுதியாக நம்ம பிடிச்சிக்கிறோம். அந்த நாமத்தை நம்ம உறுதியாக, எல்லா சூழ்நிலையும் உறுதியாக நம்ம பிடிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எல்லா வித சூழ்நிலைகளை மாற்றி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நன்மையான காரியங்கள் ஆண்டவர் செய்வாராக. உங்கள் பலவீனங்கள்லாம் மாற்றுவாராக, உங்கள் வியாதிகள்லாம் மாற்றுவாராக. கர்த்தர் உங்கள் கடன் பிரச்சனைலாம் மாற்றுவாராக. ஆண்டவர் உங்களுடைய குடும்ப பிரச்சனைலாம் கர்த்தர் மாற்றி சமாதானம், சந்தோஷம், நன்மை, வேலை, வருமானங்களை தந்து கர்த்தர் சகலவித நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவர். நீங்கள் என்ன வீட்டை எதிர்பார்க்குறீங்களா? வேலை எதிர்பார்க்குறீங்களா? ஊழியத்தில் வளர்ச்சி எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம், நீங்கள் இதுவரை ஜெபித்த காரியம் எல்லாம் என்ன செய்வார்? அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நிச்சயமாக அது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஏன்னா வேதத்தில் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டாங்களோ, யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவங்களோடு கர்த்தர் கூட இருந்திருக்கிறாரு. அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரு, அவர்களை தப்புவித்திருக்கிறாரு, அவர்களை கனப்படுத்தியிருக்கிறார். நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும் உதாரணமாக. அவர்களுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் தான் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை தப்புவிப்பார்.
உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு மருவத்தூர் அருளை செய்து நிச்சயமாக உங்களை கனப்படுத்துகிற மாதம் தான் இந்த மாதம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது. அவர் மேல் விசுவாசம் உள்ள இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திறமையான இந்த கால வேளையிலே இன்று கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 91:15 வாக்கு தத்தங்கள் எல்லாம் இதை கேட்குற எல்லாருக்கும் கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு நீர் மறு உத்தரவு கொடுத்து ஆண்டவரே, இவர்களோடு கர்த்தர் நீர் கூட இருந்து இவர்களை தப்பி வைத்து இவர்களை நீர் கனப்படுத்த வேண்டுமானு ஜெபிக்கிறோம். நம்ம நம்பியிருக்கிற இந்த ஜனங்களை ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இவருடைய இக்கட்டுகள், நெருக்கடிகள், போராட்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், கவலைகள், மனவேதனை எல்லாவற்றையும் மாற்றி இவருடைய எல்லாவித விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி நீர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுதும் இவர்களை நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கூட இருங்க. இந்த மாதம் முழுதும் இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. நீர் பெரிய காரியங்களை செய்து நடத்துங்க. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.